இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸை ஆஸ் யூஷுவலி எப்பவும் போல் டெலிகிராமில் போடுங்க, நம்ம பார்த்துப்போம். இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது ஆர்இசி பிஎஃப்சி கல்யாண். வேறு ஏதாவதுனாலும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் போடுங்க, நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்த உடனே கல்யாண் ஜுவல்லர்ஸ் போகிறேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 13% ஒரு கரெக்டிவ் வேவ்ன்றது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் மோட்டிவ் வேவ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்னும் ட்ரெண்ட் லைன் அது கட் பண்ணல. எப்போ நம்ம இந்த டவுன் சைட் ட்ரெண்ட் லைனை கட் ஆகிடுச்சோ திருப்பி இந்த மோட்டிவ் ட்ரெண்ட் லைனை கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரேலிங்கிறது கண்டினியூ ஆகும். அதர்வைஸ் ஒரு கரெக்ஷன்றது வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கரெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் மேலே போகும். இங்கே ஒரு தெல்ல பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு பெரிய ரேலிங்கிறது போயிருக்கு. இங்கிருந்து 55 ரூபா, 55 ரூபா 5 பைசா, இது 55 ரூபா 5 பைசா. அப்போ ரேலிங்கிறது இங்கே ஆரம்பிச்சிருக்கு. 55 ரூபாய் 5 பைசாவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இங்கே லோ 90.30, இங்கே 100.95. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு 1 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ இறங்கி வரும்போது இந்த லோவுக்கு கீழே வரல, 90.30க்கு கீழே வராமல் முன்னாடியே 100.95 வந்திருக்கு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா இது நம்ம தேர்ட் வேவ்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா தேர்ட் வேவ்னா 1.68 போயிருக்கணும். இங்கே போன மாதிரி எனக்கு தெரியல. இதனுடைய ஹை 108.70 ஆரம்பிச்ச இடம் 55 ரூபா 5 பைசா. ஸோ உங்களுக்கு 1.68 141.86 வரணும். ஆனால் 134 தான் போயிருக்கு. ஸோ அது ஒரு சப்வேவ். சப்வேவ்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக +4 நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு +4 இருக்கு, இங்கே ஒரு +4 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இது தேர்ட் வேவ்னு எடுத்துக்கலாம், இந்த ஃபோர்த் வேவ்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ +4 +1 மொத்தம் 9 வேவு. அதில் 1 2 3 4 5 6 7வது வேவ் நடந்து 8வது வேவ் தான் இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு டவுன் சைடில் ஒரு கரெக்ஷன் வந்து திருப்பி இது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எது வரைக்கும் வரலான்னா 395 202 ரூபா 80 காசுல இருந்து தான் ரேலியை ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஸ்விங்கில். அப்போ உங்களுக்கு 276 ரூபாய் அது வரைக்கும் வரலாம். ஆல்ரெடி 321 ரூபா 95 பைசா 38.2 வந்திருக்கு. இங்கே ஒரு கரெக்ஷன்றது சைட்வைஸில் இருக்கு. ஸோ கொஞ்சம் கரெக்ஷன்றது தாராளமாக வரலாம். 321லேருந்து 276 வரையும் வரலாம். இப்போ ஆல்ரெடி மினிமம் டார்கெட் வந்துருச்சு. அது முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா இது முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஏபிசின்றது டக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக, இவ்வளோ தூரம் இவ்வளோ டைம் ஃப்ரேம் வந்ததுக்கு ஜஸ்ட் 3 வாரத்தில் கரெக்ஷன்றது முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ டைம் ஃப்ரேம்ன்றது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா ஏதாவது குட் நியூஸ் வந்துச்சுன்னா பிரேக் அவுட்ன்றது வரும். அப்போ பிரேக் அவுட்டுங்கிறது இதுக்கு மேலே இருக்கு. 379.20க்கு மேலே பிரேக் அவுட் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா மினிமம் டார்கெட்டு 440. அதர்வைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து போனால் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்ஷன்றது உங்களுக்கு எப்பவுமே இங்கே பெரிய அளவில் வந்துட்டு அரைன்னு அரைச்சிருக்கான். ஸோ ஒரு கரெக்ஷன்றது வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளுக்கு இந்த மேலே போகாமல் இருக்கும்போது அக்குமுலேஷன்றது இருக்கும். அக்குமுலேஷன் போது பெரிய அளவில் ஏற்றம் இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டார்கெட்டாக இருக்காது. சின்ன டார்கெட்னா கண்டிப்பாக திருப்பியும் கீழே சீக்கிரத்திலே கீழே வந்துடும். பெரிய அளவில் ஏறணும்னா இந்த அளவுக்கு அக்குமுலேஷன் இருக்குது. அதுக்கு உண்டான ரிட்ரேஸ்மெண்ட்ன்றது வரணும். வந்துச்சுன்னா பெருசாக ஏறும். பட் எனிவே இறங்கி வந்தால் நீங்கள் இதை வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
இப்போ 321லேருந்து 276 அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை சிங்கிள் ஷார்ட்னா நீங்கள் இதான் வெயிட் பண்ணணும். இந்த 379.20 என்னைக்கு கட் பண்ணுதோ அன்னைக்கு நீங்கள் வாங்கலாம். அன்னைக்கு வந்து சிங்கிள் ஷார்ட் பிரேக் அவுட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம நம்பிக்கையாக உட்காந்துக்கலாம். ஓகே, எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கல்யாண் ஜுவல்லரியை பொறுத்தளவில் GHCL. அடுத்ததா பிஎஃப்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய ரேலிங்கிறது போயிருக்கு. ஆக்சுவலாக பல வருஷமா அக்குமுலேஷன்றது போயிட்டு இருக்கு. ஆனால் பவர் செக்டரில் ஒன்றும் பெரிய ரேலிங் இது இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டி முதலுமா இங்கே ஆரம்பித்த ரேலி 77 ரூபா 68 பைசா. அங்கேருந்து உங்களுக்கு ரேலிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து எங்கே வந்திருக்கு 477.80 வந்திருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 4 6 2 4 6 8 கிட்டத்தட்ட 2 வருஷமா உங்களுக்கு வந்து ரேலிங்கிறது நல்லா மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குண்டான கரெக்ஷன்றது நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே பொறுத்தவரை அதனுடைய சப்வே பார்த்தோம்னா 1 2 சப்வே வந்துட்டு இங்கே ஹை 136.48, இங்கே 136.24. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? திருப்பி அங்கே ஒரு சப்வேன்றது வருது. அப்போ ஒரு தேர்ட் வேவ்க்குள்ள ஒரு தேர்ட் வேவ்ன்றது ஃபார்ம் ஆகுது. அடுத்தது இங்கே 209.12 208.60. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 3வது வேவு, இங்கே 4வது வேவு, அடுத்தது 5வது வேவு, அடுத்தது எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு தேர்ட் வேவு. ஸோ அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் தான், பெரிய கரெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஹைங்கிறது 477 ரூபா 80 பைசா. லோ உங்களுக்கு 255.55. ஓகே, மினிமம் பார்த்தோம்னா 393 வரணும். ஆல்ரெடி வந்துட்டு 406.75 வந்திருக்கு. இந்த 393லேருந்து 340 இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணாலும் வந்து திரும்பும். அதுக்கு நம்ம சப்வேவ் தான் பார்க்குறோம். இந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட் மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ டவுன் சைடில் உங்களுக்கு இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரணும், 382 கீழே ஒரு வாட்டி வரணும். வந்து அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அந்த ரேஞ்சை பார்த்துக்குங்க. அந்த ரேஞ்சை வந்துட்டு உங்களுக்கு இந்த லைனை உடச்சதுனா தான் கரெக்ஷன்றது ஃபர்தராக இருக்கும். அதர்வைஸ் இந்த லைனை தொட்டு கூட அப்படியே கூட மேலே போகலாம், ஒன்றும் தப்பில்லை. பட் ஆனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் வாங்கலாம். ஏன்னா இருக்கிறதே நம்ம தான் டாப்பில் இருக்கோம், ஓடி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது REC. இதுவும் சேம் ஏகப்பட்ட வருஷமா அக்குமுலேஷன் போயிருக்கு. இப்போ இந்த 2 வருஷமா நல்லா பெருசாக மேலே ஏறி வந்திருக்கு. இதுவும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனு இது உடையாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறங்கி நீங்கள் திருப்பி மேலே ஏறும். பட் ஆனால் இப்போ போய் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. ஒரு கரெக்ஷன் வரட்டும், வந்து அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம். மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு டார்கெட்ன்றது இருக்கு. பட் என்ன வந்து உங்களுக்கு பாருங்க, இதுவும் அதே சேம் ஸ்டோரி தான். பெரிய அளவில் ஒரு ஏற்றம்ன்றது போயிருக்கு. ஸோ அதுக்குண்டான டைம் கரெக்ஷன்றது வந்தே தீரும். ஆனால் அது இப்போதைக்கு இல்லை, அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு இன்லைன் கரெக்ஷன் தானே தவிர ஒரு மெயினான கரெக்டிவ் வேவ்ன்றது இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு ஒரு தேர்ட் வேவ் வந்து நான் சொல்லாமலே தெரியும். அதுக்குண்டான ஃபோர்த் வேவ் ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். 230.55 287 அப்படின்னா இங்கேருந்து போனதுக்கு உங்களுக்கு கரெக்ஷன்றது இன்னும் இது வரைக்கும் வரவே இல்லை மந்த்லி சார்ட்டில். ஸோ அது வரும். அதுவும் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிய கரெக்ஷன்றது எப்படின்னா உங்களுக்கு இந்த குவார்ட்டர்லி மார்ச் முடிகிற வரைக்கும் மார்க்கெட்டுன்றது நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேலிங்கிறது
கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன்றது வரதுக்கு ஒரு கலெக்ஷன் ரிசல்ட்லாம் சரியா தெரிகிற வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன்றது கண்டிப்பாக டவுன் சைடில் வரும். ஸோ சார் இது வரைக்கும் நான் மார்க்கெட்டில் வரல சார், புதுசாக வரப்போகிறேன் சார், இல்லை சார் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் சார் அப்படின்னா உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை இறங்கி வர்றதுக்குண்டான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட்ன்றது ஒரு டீசன்ட் கரெக்ஷன்றது கொடுக்கும். அப்போ நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி வச்சுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உள்ள மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புன்றது நிறையவே இருக்கு. 524 ஹை, 110.45. ஓகே, அப்போ உங்களுக்கு மினிமம் எவ்வளோ வரணும்? 366 வரணும். 463 தான் வந்திருக்கு. ஸோ டவுன் சைடு கரெக்ஷன் இந்த இடத்துல 366ல நீங்கள் என்டர் ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கலாம். பெரிய அளவில் கரெக்ஷன்றது இப்போதைக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்லைன் கரெக்ஷன். அடுத்ததா GHCL, குஜராத் ஹெவி கெமிக்கல். இது நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் வாங்குறதுக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணுற வரைக்கும், கட் பண்ணாத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இறங்கி திருப்பி இது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. GHCL பொறுத்தளவில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் நான் சொல்லுவேன். ஏன்னு நான் உங்களுக்கு சில ரீசன்ஸ் சொல்கிறேன். 519 ரூபா 65 பைசா. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புக் வேல்யூ 322 ரூபா 83 பைசா. ஸோ புக் வேல்யூட 1.61 டைம்ஸ் தான் உங்களுக்கு போயிருக்கு. அண்ட் தென் இதனுடைய ஃபைனான்ஷியல் பார்த்தோம்னா ஸ்கோர் வந்து 6ல் இருக்கு. ரெவென்யூ 11.3% அப்ல இருக்கு. ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் 42.2% அப்ல இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 26.7% அப்ல இருக்கு. பட் ஆனால் இந்த குவார்டர்லி ரிசல்ட் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. குஜராத் ஹெவி கெமிக்கல் கன்சாலிடேட்டட் டிசம்பர் வந்துட்டு நெட் சேல்ஸ் 797.33 crore, டவுன் வந்து 37.79. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்ஷன்றது வரதான் செய்யும். ஆனால் குட் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி. ஒரு ஷேருக்கு 17 ரூபா 50 பைசா டிவிடெண்ட். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் போட்டிருக்கேன். ஸ்டாண்ட் அலோன் பார்த்தோம்னா உங்களுக்கு ரிசர்வ் மட்டுமே 3838 crores கையில் ரிசர்வ் இருக்கிற ஒரு கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. கன்சாலிடேட்டில் 3860 crores ரிசர்வ் இருக்குது. லாங் டேர்ம் பாரோயிங்கிறது உங்களுக்கு 243 crores இருக்குது. ஷார்ட் டேர்ம் பாரோயிங் 105 crores இருக்குது. ஜஸ்ட் ஒரு 350 crores கிட்ட உங்களுக்கு லைபிலிட்டிஸ்ன்றது இருக்குது. பட் ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப மீகர் தான். அது 3860 crore கையில் இருக்கும்போது இந்த சின்ன அமௌண்ட் வந்து லைபிலிட்டி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் அது ஒரு 256 கோடி இருக்கு. ஓகே, பட் பரவாயில்ல. 14.93 இன்னும் பெரிய இஷ்யூஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. அப்போ அதுக்கு உண்டானது வந்து வரதானே செய்யும். எல்லாமே ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வச்சு தானே மார்க்கெட்டு. ஏர்னிங்ஸ் இந்த குவார்டர்லி கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக கரெக்ஷன்றது வரதான் செய்யும். இன்னும் கூட இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் எதிர்பார்க்குற டார்கெட்டு இங்கே வந்து இந்த லைனை டச் பண்ணி மேலே போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இங்கே பேட்டர்ன் படி டார்கெட்டு 447. ரிசல்ட்டு சரியில்லாத போது இன்னும் கூட பெருசாக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோன்றது பாசிபிள். அப்படி பார்த்தோம்னா ஒஸ்ட் சினரியோ உங்களுக்கு இந்த லைன் வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 373. அது வரைக்கும் தாராளமாக வரலாம். பட் ஆனாலும் வர்றதுக்கு முன்னாடி திருப்பி மேலே போய் தான் கீழே வரும். அதுவும் கரெக்ஷன்றது நான் இந்த லைனுக்கு கீழே வந்தால் தான் கரெக்ஷன்னு சொல்ல முடியும். அதர்வைஸ் இது இங்கேருந்து திருப்பியும் மேலே போகலாம். அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே மார்க்கெட் இருந்துட்டு திருப்பியும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நான் நினைக்கிறேன். GHCல பொறுத்தளவில்
இங்கே பொறுத்தவரையில் ஆல்ரெடி வந்து ஒரு 2T ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2Tங்கிறது பார்த்தோம்னா எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் வேவ் வரும்போது இங்கே ஃபர்ஸ்ட் வேவ், இங்கே செகண்ட் வேவ், அதுக்குள்ள தேர்ட் வேவ், திருப்பி ஃபோர்த் வேவ் மேலே போகணும், திருப்பியும் ஃபிஃப்த் வேவ்ன்றது கீழே வரணும். இப்போ அதனுடைய சப்போர்ட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 447 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். வந்து திருப்பியும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ கட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மேலே தான் போகும். ஓகேவா? அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெஸ்ட் பெட்டு தான். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கரெக்ஷனில் இருந்ததுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் வந்து 34% வேவு. ஸோ எப்படி இருந்தாலும் திருப்பி இறங்கி இறங்கி மேலே தான் போவோம். ஆல்ரெடி வந்துட்டு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த இடத்துல நடந்திருக்கு. 516 630 அந்த ரேஞ்சில். ஸோ அது இப்போதைக்கு வாங்கி உடனே விற்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது, பெரிய அளவில் ஏற இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்குண்டான டார்கெட்ன்றது நமக்கு 1000 rupees கிட்ட இருக்குது. ஸோ ரிசல்ட் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்லை. ஸோ ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் சென்டிமெண்ட்டு மற்ற அதர் கெமிக்கல் கம்பெனி ஏறுச்சுன்னா இதுவும் ஏறும். அதர்வைஸ் இந்த குவார்ட்டரில் ஒரு ரேஞ்ச் போன்ற வேலையை கொடுத்துட்டு அடுத்த குவார்ட்டரில் தான் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.